இந்த மாதிரி காஞ்சியில வாழ்ந்தாலே முக்தி, வேதாரண்யத்துல போய் நீராடணும். யார் ஒருத்தர் போய் வேதாரண்யம் கடற்கரையில நீராடுறாங்களோ, இந்த 4 வேதம், அதாவது ரிக், யசு, சாம, அதர்வன, இந்த 4 வேதத்துல உள்ள கர்மா யாருக்கெல்லாம் இருக்கோ, திருமணம் ஆகலை சார், குழந்தை இல்லை சார், எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா திருமணம் நடக்கும். 2வது, இந்த கோயில் செடியாவும் கொடியாவும் பூஜிக்கப்பட்டிருக்கு. இந்த 4 வேதத்திலையும் செடி கொடிகளுடைய தெய்வமா பூஜிக்கப்பட்டிருக்குங்கிற 64 சக்தி பீடத்துல இந்த கோயில் சுந்தரி பீடமா இருக்கு. அம்பாள் வேதநாயகி. சுவாமி பேரு வேதபுரீஸ்வரர், அம்பாள் பேரு வேதநாயகி. உலகத்திலே நீங்க இந்த திருமண காட்சி கொடுத்த அமர்ந்து, திருவள்ளிமலைங்கிற ஊர்ல நின்று காட்சி கொடுக்கும். திருவள்ளிமலை 2 பேரும் அமர்ந்து காட்சி கொடுக்குற ஊர் இந்த வேதாரண்யங்கிற ஊர். இப்ப கல்யாணம் பண்ணா உட்கார்ந்து தாலி கட்டுறாங்கல்ல, அது மாதிரி அமர்ந்து காட்சி கொடுக்குற ஊர் வேதாரண்யம், திருமறைக்காடுங்கிற. இது 64 சக்தி பீடத்துல இது ஒரு பீடம். ஆமா, இந்த பீடத்துல மந்திர பீடம்னு பேரு. இந்த பீடத்துல போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் திருமணம் நடைபெறும், கட்டாயம் மறுமணம் நடைபெறும், கட்டாயம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள். ஏன் அதெல்லாம் சொல்றேன்னு சொல்லுங்க. ஒரு முறை என்ன செஞ்சாரு, திருநாவுக்கரசர் கோயிலுடைய மெயின் கதவு பூட்டிருக்கு. திருமறைக்காடு வேதாரண்யத்துல மெயின் கதவு பூட்டிருக்கு. இந்த கதவு ஏன் நம்ம நேர்வழியிலே போகணுமே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் எத்தனை பாட்டு பாடுறாரு? 25 பாட்டு பாடுறாரு. திருநாவுக்கரசர் எத்தனை பாட்டு பாடுறாரு? கதவு திறக்குது. திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு தான் பாடினாரு, கதவு பூட்டிடுச்சு. அப்பேற்பட்ட கோயில் இந்த கோயில். அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு வேலையே இல்லை, திருமணமே நடந்து திருமணத்துல பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னா, ஒரு கதவு திறந்து ஒரு கதவு மூடின ஊர் அந்த ஊருங்கிறேன் வேதாரண்யம், திருமறைக்காடுன்னு பேரு.